சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள். ஹாய் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா ஏர்போர்ட் வந்திருக்கோம். என்னடா ஏர்போர்ட் வந்திருக்காங்க ஆசை, ஊருக்கு வரியான்னு கேட்டால் நான் ஊருக்கெல்லாம் வரல. பின்னாடி நிற்கிறா பாருங்க, அவர் தான் நம்ம மாப்பிள்ளை. ஊருக்கு அனுப்பிவிட வந்திருக்கோம். நம்ம 5 வருஷம் பழக்கம் நண்பன், அதனால் ஊருக்கு அனுப்பிவிட வந்திருக்கோம். எல்லோரும் வந்திருக்கோம், ஒரு 5-6 பேர் வந்திருக்கோம். எப்படி அதில் ஒரு வீடியோ நம்ம எடுத்து போடலாம், சிங்கப்பூர் ஏர்போர்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு ஒரு வீடியோ எடுத்து போடலான்னு சொல்லி வந்திருக்கேன் நண்பர்களே. சிங்கப்பூர் ஏர்போர்ட்டையும் காமிக்க சுற்றி காமிச்ச மாதிரி இருக்கும், உங்களுக்கும் என் நண்பன் ஊருக்கு போகிறதையும் காமிச்ச மாதிரி இருக்கும் நண்பரே. வாங்க போகலாம். இங்கே பாருங்கள், வெளியில் வந்து இப்போ இறங்கின இடத்துல இந்த பாருங்கள் கார் பார்க்கெல்லாம் இருக்குது பாருங்கள். கார் பார்க் பண்ணிவிட்டு எல்லாம் இங்கே இறங்கி உள்ளே போவாங்க. இந்த பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லு. என்ன நம்ம திருச்சி ஏர்போர்ட்டுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்னா, நம்ம திருச்சி ஏர்போர்ட்டில் வந்து அங்கே வெளியிலே விட்டுட்டு நம்ம உள்ளே வந்துடுவாங்க. ஊருக்கு போகிறவங்க மட்டும்தான் உள்ளே வந்துட்டு போயிட்டு வருவாங்க. இங்கே அப்படி இல்லை, போர்டிங் போகிற வரையும் வந்து நம்ம உள்ளே போகலாம். அதனால் இங்கே இது என்னென்னு கேட்கலாம் நண்பர்களே. இது வந்து நம்ம போர்டிங் போகிறது கரெக்டாக, நம்ம லக்கேஜ் வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா இதிலே போர்டிங் போட்டு நம்ம போயிடலாம் நண்பர்களே. நம்ம நிற்க வேணாம், தேவையில்லை. இங்கே போர்டிங் போட்டுக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. என் நண்பர் நிற்கிறார் பாருங்க. இங்கே பாருங்க, என் நண்பர் வந்து நடந்து போயிட்டுருக்காரு. ஜாலியாக நடந்து போயிட்டுருக்காரு. ஊருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 5 வருஷம் கழித்து போகிறாரு. அந்த ஒரு என்ஜாய்மெண்ட்டு எல்லாமே இருக்கும்ல, ஒரு சந்தோஷம் எல்லாமே இருக்கும். இவர் தான் நம்ம மாப்பிள்ளை. அழகாக சிரிக்கிறதுல அந்த சிரிப்பு தான் அழகு அவருக்கு. இங்கே பாருங்க, அண்ணன் ஒருத்தர் வந்திருக்காரு. அண்ணன் வந்து நகை கொடுத்து விட்டாரு பாருங்க. என்ன நகைன்னா தோடு அன்பளிப்பாக கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். அது என்னன்னு தெரியல, அதை நான் சொல்கிறேன். அவர்கிட்ட கேட்டுட்டு அடுத்த வீடியோவில் நான் மேக் பண்ணி போகிறேன் நண்பர்களே. இந்த மாதிரி ஃபுல்லாக ஏர்போர்ட் அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்கும், வேறு லெவலாக இருக்கும். இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது நண்பர் சிங்கப்பூர் ஏர்போர்ட்டு. எல்லாமே அப்படியே என்ன சொல்கிறது இல்லை, நான் வடிவில் சொல்லுவார்ல, சோத்தை போட்டு குழப்பி அடித்து சாப்பிட்றலான்னு, அது மாதிரி சாப்பிட்ற மாதிரி இருக்குது நண்பர்களே. சாப்பிட்டா நம்மளை தூக்கி ஜெயிலில் வச்சுருவாங்க, அது பெரிய குற்றம், ஃபைன் அடிப்பாங்க. அதனால் நான் அப்படி வேண்டாம். மாப்பிள்ளை இப்போ போர்டிங் போட வண்டியை தள்ளிட்டு போயிட்டுருக்காரு. போர்டிங் போட போயிட்டுருக்காரு. அப்படியே போகிறாரு பாருங்க, ஜாலியாக போகிறாரு. ஊருக்கு போகிறேன்னு சிரிச்சுக்கிட்டே போவார் மாப்பிள்ளை. யாரேன் போயிட்டுருக்காரு. போர்டிங் போட்டு வெயிட் பண்ணுறேன். 4 கிலோ முன்னாடி நிற்கிறாங்க, நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த போர்டிங் போய்த்துட்டு அந்த அக்கா நிற்கிறாங்க. அந்த அக்காவுக்கு போர்டிங் கேட்குறாங்க, தம்பி எந்த ஊருப்பா போகிற அப்படிங்கிறேன். அக்கா நான் வந்து திருச்சி போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஓகே, நீ திருச்சி போறியா, நான் ஒரு வாட்டி செக் பண்ணுறேன் பாருன்னு சொல்லிவிட்டு அந்த அக்கா செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. செக் பண்ணிவிட்டு ஓகே நான் வெயிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சைன் போட்டாங்க. செக் பண்ணி பெட்டியை தூக்கி வைக்கலாமாப்பா அப்படின்னு கேட்குறாங்க. வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து என் மாப்பிள்ளை வந்து கீழே வச்சுட்டு ஹேண்ட் லக்கேஜை பெட்டியை தூக்குறாரு. ஆனால் என்ன பிரச்சனை, ஒரு ஆள் தூக்குற ரொம்ப கஷ்டப்பட்டு தூக்கி உள்ளே வச்சுட்டாரு. கண்ணாடி கீழே விழுந்துருச்சு பாருங்கள், நல்லா பாருங்கள், கண்ணாடி கீழே விழுந்துருச்சு. என் மாப்பிள்ளை கேஷ்லாம் வந்து கண்ணாடி எடுத்துட்டாரு. எடுத்துகிட்டு தம்பி நீ லக்கேஜ் ஒரு 1/2 கிலோ எக்ஸ்ட்ரா இருக்கிறா தம்பி, என்ன பண்ணுவோன்னு கேட்குறாங்க. அக்கா என்னக்கா நீங்கள் பண்ணி விடுங்கக்கா, உங்களால் முடியாதாக்கா, பண்ணி விடுக்கான்னு கேட்டோன்னே ஓகே பண்ணி விட்றேன் தம்பின்னு சொல்லிட்டு பண்ணி விட்டாங்க. ஓகே தம்பி இந்த பெட்டியை வந்து நான் போடுறேன், ஓகே நீங்கள் திருச்சியில் போய் எடுத்துக்கலாம் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை கிளம்பிட்டார். லக்கேஜை போட்டு கிளம்பிட்டார். அப்படியே வராரு. அப்படியே எங்களை பார்க்க, எங்களை சந்திக்க வராது. இங்கே ஒரு மாப்பிள்ளை போகிறாரு, போய்த்துட்டு எங்கே பிடிச்சிட்டாரு. இந்த மாப்பிள்ளை வந்துட்டார். இதுதான் ரொம்ப ஃபீலிங்கான விஷயம். என்னென்னா என் மாப்பிள்ளை 5 வருஷம் கழித்து வந்து ஊருக்கு தான் போகிறோம், சந்தோஷமாக போவான்னு பார்த்தா எங்களை பிரிஞ்சு போகிறேன்னு சொல்லி ஒரு வருத்தத்தோடு அழுக ஆரம்பிச்சிட்டாரு. இதுதான் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாகி போச்சு. நாங்களே நினச்சா ஹாப்பியாக போவாருன்னு பார்த்தா ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாரு. ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன். எங்களுக்கே வந்து மனசு ரொம்ப கஷ்டமாகி போச்சு. அழுக ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்டா அப்படின்னு கேட்டேன். இத்தனை நாள் பழகிட்டு ஊருக்கு போகிறேன், ஏன்டா ஒரு வாரம் தான்டா ஊருக்கு போகிறேன், ஏன்டா போய்ட்டு வந்துடுவேன்னு சொல்லி எல்லாம் சமாதானப்படுத்தி அப்புறம் எல்லாமே அனுப்பி விட்டோம். ரொம்ப ஃபீல் பண்ணி எங்களுக்கே மனசு ரொம்ப கஷ்டமாக போச்சு. ரொம்ப ஃபீல் பண்ணி எங்களை விட்டு பிரிஞ்சு போகிறோம். ரொம்ப ஃபீல் பண்ணார் ஒரு வாரத்துக்கு. அடுத்து இங்கே பாருங்கள் நண்பர்கள், மாப்பிள்ளை அப்படியே இப்போ சமாதானப்படுத்தி போயிட்டுருக்காரு. அப்படி இப்படி சமாதானப்படுத்தி போயிட்டுருக்கோம். இவர் தான் வந்து ஹீரோ. முன்னாடி பார்த்தீங்களா டிக்கலை வச்சுட்டு அவர் தான் ஹீரோ. இந்த பாருங்கள் போகிறாரு. இந்த சிரிச்சுக்கிட்டே இருக்காருப்பா. இப்போலாம் அழுதுட்டு இப்போ சிரிக்கிறாரு. எங்கே போகிறாருன்னா டாய்லெட் போகிறாரு, பாத்ரூம் போகிறாரு, போய்த்துட்டு வர்றாரு. இங்கே பாருங்கள் நாங்கள் குரூப் ஃபோட்டோ எடுக்கிறோம். அப்படியே இதுதான் நாங்கள் வந்து அவரை ஏற்றி விட வந்த ஆள். எல்லாம் ஃப்ரெண்டு தான், எல்லாம் ஃப்ரெண்டு. அந்த பக்கத்தில் அந்த ஊருக்கு போகிற பையன், பக்கத்தில் இருக்கிற பையன் வந்து அண்ணன். எல்லோரும் போயிட்டுருக்க நண்பர்களே. இந்த பாருங்க அதே ஹீரோ நண்பர்களே. அங்கே வேறு கண்ணாடி போட்டு ஹீரோ மாதிரி போகிறாரு. இந்த பாருங்க அண்ணன் சொல்கிறாரு, இப்படி தாண்டா போகணும். எதுக்கு சொல்கிறாருன்னா, அண்ணன் சரக்கு வாங்குறேன், இந்த கடைக்கு தாண்டா போய் சரக்கு வாங்கணும் ஏர்போர்ட்டில் அப்படின்னு சொல்கிறாரு. பார்த்து இப்படி போய்த்து வந்துடு அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே பாருங்கள் அண்ணன் காமிக்கிறாங்க. இதுக்கு மேலே நம்ம போக முடியாது, இதுவரையும் நம்ம வரலாம். இதுக்கு மேலே வந்து நம்ம போக முடியாது. இதுக்கு மேலே வந்து யார் ஊருக்கு போகிறாங்களோ அவங்க தான் போக முடியும். இந்த வழி அனுப்பி வச்சு எல்லோரும் கை கொடுத்துட்டு கிளம்புறாரு. போய்ட்டு வாங்க. இவர் தான் ரொம்ப பாசத்தோடு கட்டி பிடிக்கிறாரு.
கட்டி பிடிச்சிட்டு கிளம்புறாரு. மாப்பிள்ளை போயிட்டு வா பாய் அப்படின்னு நானும் சொல்லிட்டேன். எல்லோரும் கட்டி பிடிச்சிட்டு போகிறாரு. எனக்கு கை கொடுத்துட்டு ஓகே மாப்பிள்ளை பாயின்னு சொல்லிட்டு இருக்கேன். நானும் வீடியோ எடுக்கிறேன். வீடியோ எடுக்கிறேன்னா நான் இது என்ன ஆச்சுன்னா இதுக்கு மேலே வீடியோ எடுக்கக்கூடாது. அந்த அக்கா இப்போ கை காமிப்பாங்க பாருங்கள். ஓகே செக்கிங் பண்ணியாச்சு தம்பி போகலான்னு. இதுக்கு மேலே வீடியோ எடுக்க ஓகே வீடியோ நண்பா அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.